Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ டாடா ஐபிஎல் 58வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்களுக்கு இடையில தான் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பாரத இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்க டீட்டெயில் வந்து பார்ப்போம். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா May 9 வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் ஸ்டேடியம் தர்மசாலால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே பாரத, நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அந்த பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போடுறதுக்கு அப்புறம் எந்த டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, இந்த டீமோட பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா லீக்ல பே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்பயும் பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பெருசா இல்லைங்க. டியோனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு கிளாஸ்ல பிக் பண்ணிருக்கீங்க, ஆப்னண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானை பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க அப்படின்னு பார்த்து யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க வந்து வின்னிங் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று சுத்தமாக கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, GSTங்கிறது இவங்க வந்து ₹1 கூட வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிலாம் பிளே லெவலில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அவரோட பிளே லெவலில் யார் இருக்காங்க பார்ப்போம். விராட் கோலி, ஃபேப் டுப்ளிஸ், வில் ஜாக், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், விஜயகுமார் வைசாக். அதில் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரச்சித் படிதர் வந்து இம்பேக்ட் பிளேயராக இருக்காரு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா பஞ்சாபியோட பிளேயிங் லெவன், அதாவது பஞ்சாப் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தமான் அண்ட் ஜானி பிரஸ்டோ, லிலி லாசோ, ஷாம் கரன், சசாந்த் சிங், ஜிதேஷ் சர்மா, அஸ்தோஷ் சர்மா, ரபாடா, ஹர்பித் பார், அர்சல் பட்டேல், ராகுல் சகால். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து அசதீப் சிங் வந்து உள்ள இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இதுல சிகர் தவானை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 35ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல 28 மேட்சை பிளே பண்ணி 765ங்கிற ஸ்கோர் வந்து எழுதுக்காரு. கிட்டத்தட்ட ஹெட் வெட்ல 2 டீமும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. ஸோ வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 மேட்சை பிளே பண்ணி 232ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 39ங்கிறத வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சை பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 90+ ரன் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. போத் 2லயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்டருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா ஜானி பிரஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 261ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. வெனு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 7 ரன் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காருங்க. இப்ப அடுத்ததா வந்து ராசாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 35ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அதையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 82ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரே ஒரு மேட்ச்ல அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது மட்டும் ஒரு 80+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றேன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 29 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வெனு எடுத்தீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 27 ரன் வரை அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா ஷாம் கரன்
ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 34ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு 20+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுறோட பவுலிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சூப்பரான வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 67ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு, பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இதே பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருங்கிற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுனாலும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 77ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 44ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்த வந்து பார்த்தா அசுதோஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டான மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ அடுத்த ஹர்பீத் பாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு, பிளஸ் 50 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி விக்கெட் எடுக்கல, வெறும்ல ரொம்ப 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 ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காருங்க. அடுத்ததான் ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு, அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு, பிளஸ் 17 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு போது ஒரு டிஃபரன்ஸ் மேக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ராகுல் சகா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனும் எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்க. அது இல்லாம ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ரபாடா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்டு தாங்க வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லும் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பாரதா வந்து பார்த்தோம்னா ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 31 மேட்சுக்கு 38 ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இங்க பாரத வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 54 ரன் வந்து அடிச்சிருக்காரு 2 மேட்சை பிளே பண்ணி. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 40+ ரன்னுங்க வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா நடந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. பாரத ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 19 மேட்சை பிளே பண்ணி 845ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 56ங்கிறத வந்து ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிக்கிறாரு, 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ வெனுவில் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 25+ ரன் வரையும் எடுத்துறாரு. பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் மஸ்ட் 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்தது அஜித் படிதாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 75 ரன் வந்து அடிச்சிருக்காரு 3 மேட்சை பிளே பண்ணி. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு.
இவனா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. கென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 107 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல 15ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு, பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் கிட்ட 7 மேட்ச் கனெக்ட் பண்ணல, ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 22 ரன் வரையும் அடிச்சிருக்காரு, பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 93 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வேணு வந்து இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண கிடையாது. ஓகே, ரீசெண்டா அந்த விக்கெட் ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்துட்டோம்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. பேட்டிங் ஆர்டர்ல உள்ள வந்தாலும் மினிமம் 25+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. ஓகே, இப்போ அடுத்த தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 33 ஆவரேஜா வச்சிருக்காரு. 30 மேட்ச் பிளே பண்ணி 658 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேர்ட்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வேணுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 38 ரன் தான் வச்சிருக்காரு. பிளஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃபரன்ஸை பிக்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா சப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட் ஆகட்டும் வெனு ஆகட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்லயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்காரு. பவுலிங் ஆப்ஷன்லயும் வந்தாலும் ஒரு மஸ்ட் ஒரு விக்கெட்டுங்கிறத பார்த்து எடுத்துக்காரு. கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 8 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 64 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இப்ப அடுத்ததா முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, 1 விக்கெட் வரைக்கும் இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா யாஸ்தயாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 1 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் பிளே பண்ணல. பட் ரீசெண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் வைசாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 1 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, விக்கெட் எதுவும் பெருசா எடுக்கல. ஸோ ஹெட்வேர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யாரா இருப்பாங்க, பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்குங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஷாம் கரண்ட்டை 11 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்பிட் பார்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. ரபாடாக்ட 24 இன்னிங்ஸ்ல 6 முறை விக்கெட் வந்திருக்காரு. ராகுல் சகார்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி ரபாடா அண்ட் விராட் கோலி, ராகுல் சகார் அண்ட் விராட் கோலி ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்த ஃபேப் டிவிலியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாம் கரண்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும், ரபாடாக்ட 10 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் வந்திருக்காருங்க. ராகுல் சகார்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஃபேப் டுப்ளிஸ் அல்லது ரபாடா ஆர் ஃபேப் டுப்ளிஸ் வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. ரபாடாக்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. லெக் பேக் ஸ்பின்னர்ட்ட 50 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்ததா ரஜித் படிதார் வரைக்கும் ராகுல் சகார்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 9 பாலுக்கு 16 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஹர்பிட் பார்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்பிட் பார் அண்ட் ரஜித் படிதாருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப அடுத்ததா ஜானி பிரெஸ்டோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும், லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர்ட்ட 61 இன்னிங்ஸ்ல 19 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ இதுல சிராஜ் அண்ட் ஜானி பிரெஸ்டோக்கு ஸ்ட்ரைக்லி ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம், முக்கிய ஆப்ஷன். அடுத்ததா ஷிகர் தவான் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட 24 இன்னிங்ஸ்ல 5 முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 1 முறையும், டாப் லீக்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, பார்த்த ராசாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கரண் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. அல்ஜாரி ஜோசப்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல கரண் சர்மா ரிலியா லாசாவுக்கு
ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் லெக் பேக் ஸ்பின்னர்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா சேஃபா ட்ரை பண்ணும்போது, ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா கொடுக்கணும் விராட் கோலி அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேருக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மஸ்ட் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுல வந்து ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க பட்சத்துல வில் ஜாக், ரச்சித் படிதார், ஜானி பிரஸ்டோ, ஃபேப் டூபிஸ் அண்ட் ஷிகர் தவானுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.